السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم ربنا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்த வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் ஹஸ்ரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் பிள்ளை செல்வங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனிலே இப்படி சொல்லுவான், நாமெல்லாம் துஆ செய்யும்படி இப்படி கற்றுத்தருவான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்களுடைய இறைவா, எங்களுடைய மனைவிமார்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக, அவர்கள் மூலமாக எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அவர்களை இனி ஆக்கி அருள் புரிவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை முத்தகீன்களுக்கு தலைவராக ஆக்கி அருள் புரிவாயாக என்று ஒவ்வொரு முஃமினும் துஆ செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது. அப்பொழுது நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மனைவிமார்கள், அவர்கள் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர்களை பார்த்தால் நமக்கு உள்ளம் குளிர்ச்சி அடைய வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. மனைவியர்களை பார்த்தால் அவர்களுடைய செயல்முறைகள், செயல்பாடுகள், குழந்தைகளுடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது, துஆ செய்ய சொல்லுகிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களை நினைத்துத்தான் நமக்கு கவலையே. காரணம், நாம் வீட்டில் இருக்கக்கூடிய உலகம் அப்படி. எங்கு பார்த்தாலும் ஹராமான விஷயங்கள், ஒருபுறம் போதைப் பொருட்கள். அது சுலபமாக பெரியவர்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ என்று சிறிய சிறிய பிள்ளைகள் எல்லாம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு புறத்திலே இன்டர்நெட், யூடியூப், ஃபேஸ்புக் போன்று எல்லோருடைய கரத்திலேயும், சிறுவர்கள் உட்பட எல்லோரிடத்திலேயும் இன்று ஃபோன் இருக்கிறது. அதன் மூலமாக அல்லாஹ் எதையெல்லாம் தவிர்த்திருக்கிறானோ, தடை செய்திருக்கிறானோ அனைத்து விஷயங்களிலேயும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். மற்றொரு புறம் பெண் குழந்தைகள், அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள் நம்முடைய நாடுகளிலே எல்லா இடங்களிலேயும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஷரியத் இல்லாதது தான். ஷரியத் இல்லை என்கிற ஒரே காரணம்தான் அவர்களிடத்திலே, அவர்கள் மூலமாக நமக்கு கண்குளிர்ச்சி ஏற்படாமல் இருக்கிறது, சந்தோஷம் ஏற்படாமல் இருக்கிறது. எந்த அளவுக்கு எனில், எங்கு பார்த்தாலும் இன்று சினிமா பாடல்கள், எங்கு பார்த்தாலும் அந்த ஆபாசமான விஷயங்கள், பாடல்கள். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கினா யும்பித்துன் நிஃபாக ஃபில் கல்ப். பாட்டு பாடுவது என்பது, பாடல்களை கேட்பது என்பது, அது உள்ளத்திலே நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தும். எப்படி கமா யும்பித்துல் மாஉ அல் கல, எப்படி தண்ணீர் பசுமையான புற்பூண்டுகளை விளைவிக்கிறதோ அதை போன்று பாட்டு பாடுவது என்பது அது உள்ளத்திலே நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தும். இன்று எங்கே பார்த்தாலும் சினிமா பாடல்கள் தான். ஏதாவது ஒரு விஷயத்துக்குன்னா மியூசிக் தான். மியூசிக் இல்லாமல் எந்த விதமான விஷயமும் கிடையாது. அப்போ நிஃபாக், அது நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்தும். நிஃபாக்குன்னு ஈமானுக்கு ஆப்போசிட். இப்படி ஒரு புறம் மது, ஒரு புறம் பாடல்கள், சினிமா விஷயங்கள், மற்றொரு புறம் இன்டர்நெட். இப்படி நம்முடைய எதிர்கால சந்ததிகளை
அழிவின் பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அத்தகைய விஷயங்களை விட்டு நம்முடைய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக ஆக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கம்தான் இது போன்ற நிஸ்வான் மதரசாக்கள், மக்தப் மதரசாக்கள் அனைத்துமே. இங்கு பட்டம் பெறவிருக்கக்கூடிய மாணவிகள் அவர்கள் மாஷா அல்லாஹ் செல்போன் உபயோகிப்பதே இல்லை. 3 வருடம் பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள் இங்கு வெறும் இல்மு மாத்திரம் போதிக்கப்படுவதில்லை. நம்முடைய மதரசாவிலே மார்க்க கல்வியை வெறுமனே சொல்லிக் கொடுத்து மனப்பாடம் பண்ண வைத்து அவர்களை அனுப்பி விடுவதல்ல, அவர்களுக்கு பிராக்டிக்கலாக அனைத்து விஷயங்களையும் கற்றுத்தரப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் தாங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர்கள் டைரியிலே பதிவு செய்கிறார்கள். ஒரு நாளைக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணால் கூட எவ்வளவு நிமிஷங்கிறத அவங்க பதிவு செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு என்னென்னலாம் தொழுதோம், என்னென்னலாம் குரான் ஓதினார்கள், எல்லா விஷயத்தையும் பதிவு செய்கிறார்கள். மாஷா அல்லாஹ், நம்முடைய மதரசாவில் சேர்ந்து பயில்கின்ற ஒவ்வொரு மாணவியையும் 3 ஆண்டுகள் பெரும்பாலும் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழக்கூடியவர்கள். தஹஜ்ஜுத் தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் அல்ல. பெரும்பாலான தஹஜ்ஜுத் தொழுகைகளை தொழக்கூடியவர்கள், சுன்னத்தான லுஹா, இஷ்ராக், அவ்வாபின் போன்ற எல்லா விதமான தொழுகைகளையும் தொழக்கூடியவர்கள், ஔராதுகளை ஓதக்கூடியவர்கள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு மட்டுமே உள்ளங்கள் எல்லாம் அமைதி பெறும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவானா இல்லையா? அந்த பிள்ளைகளுடைய சேட்டைகள் தாங்க முடியவில்லை, பிள்ளைகள் சொல்லு பேச்சை கேட்க மாட்டேங்கிறார்கள். இப்படியெல்லாம் இருப்பதற்கு காரணம் ஷரியத் இல்லாதது, திக்ர் இல்லாதது. ஆனால் நம்முடைய மதரசாவில் ஓதக்கூடிய மாணவிகள் எல்லா விதமான திக்ருகளோடு இருக்கிறார்கள், எல்லா விதமான விஷயங்களையும் கடைபிடிக்கிறார்கள். அதனால் அவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்கள். யாரும் பெற்றோரை எதிர்த்து பேசுவது கிடையாது, பெற்றோருக்கு பணிவிடை செய்யாமல் இருப்பது கிடையாது, அதையும் குறிக்கிறார்கள். நான் ஒவ்வொரு நாளும் பெற்றோருக்கு பணிவிடைகள் செய்தேன், இன்ன பணிவிடைகள் செய்தேன் என்றெல்லாம் பிராக்டிக்கலாக இந்த மதரசாவிலே மாணவிகளுக்கு பாடங்கள் போதிக்கப்படுகிறது. வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், மாணவிகள் இருக்கிறார்கள், ஆனால் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். எத்தனை மாணவிகள் இருக்க வேண்டும், எவ்வளவு நபர்கள் படிக்க வேண்டுமோ அதைவிட ஆக 1% அளவு கூட இன்று மதரசாக்களிலே மாணவிகள் இல்லை. மாணவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம்தான் மதரசா, நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம்தான் மதரசா. நாம் எவ்வளவு பிள்ளைகளுக்கு தனியாக நாம் எடுத்துரைத்தாலும் கேட்காத பிள்ளைகள் ஒவ்வொரு பீரியடாக, ஒவ்வொரு வகுப்பாக, பிராக்டிக்கலாக எல்லா பிள்ளைகள் முன்னிலையிலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது, அது மட்டுமல்லாமல் இது போன்ற இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே அவர்கள் எல்லாம் வந்து அந்த அமல்கள் செய்கிற போது அவர்களுடைய உள்ளங்கள் மாறிவிடுகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா, எந்த ஒரு மஜ்லிஸிலே குர்ஆனை ஒன்று சேர்ந்து ஓதப்படுகிறதோ அந்த மஜ்லிஸிலே சக்கீனத் இறங்குகிறது என்றார்கள் பெருமானார். மலக்குமார்கள் எல்லாம் அந்த மஜ்லிஸை சூழ்ந்து கொள்வார்கள் என்றார்கள் பெருமானார். அதுபோன்று இங்கு குர்ஆனுடைய பாடங்களை அவர்கள் கேட்டும் பாடங்களை நடத்தியும் இருக்கக்கூடிய இந்த சபைக்கு வருகிற போது எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் மாஷா அல்லாஹ் குறிப்பிட்ட சில நாட்களிலே அவர்கள் நல்ல குணமுடையவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்பதை நாம் நிதர்சனமாக பார்க்க முடிகிறது. எனவே வருங்காலங்களிலே இது போன்ற மதரசாக்களிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் சேர்க்க வேண்டும். அதற்கான ஒரு மிகச் சிறந்த ஒரு இடம்தான் நம்முடைய மதரசா. அதை முன்னிட்டு நடத்தப்படக்கூடியது தான் இந்த பட்டமளிப்பு விழா. இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு மிக தொலைவில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சிந்தாமணிப்பட்டி தாருல் உலூம் சவுதியா அரபிக் கல்லூரியின் முதல்வரும் நிறுவனருமான மௌலானா அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் அமைதி தூதுவர் டாக்டர் சிராஜுத்தீன் அஹமது ரஷாதி ஹஸ்ரத் அவர்களையும், மேலும் தொண்டியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் ஜமாத்துல் உலமா சபையின் தலைவரான, நமக்கெல்லாம் மிகவும் அறிந்த, நம்முடைய மதரசாவிற்கு உயிர் நாடியாக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்லுகிற மௌலானா மௌலவி ஷேகுல்
ஷேഖு தரீகத் முஹம்மது ஜலாலுத்தீன் அன்வாரி ஹசரத் கிப்லா அவர்களையும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களையும், அனைத்து மாணவிகளுடைய பெற்றோர்களையும், உறவினர்களையும், மேலும் இந்த பள்ளிவாசலின் அனைத்து ஜமாத்தார்களையும், மேலும் மதரசாவிற்கு வந்திருக்கக்கூடிய மாணவிகளின் தாய்மார்கள், மாணவிகளின் உறவினர்கள் மற்றுமுள்ள அனைத்து தாய்மார்களையும் எல்லோரையும் வருக வருக என்று அஹ்லம் வ சஹ்லம் வ மர்ஹபா என்று கூறி வரவேற்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.